19/2/2009. The day after tomorrow is 19/2/2024. So 15 வருடங்கள் கடந்து விட்டது. Now we are in 2024. இன்னும் 5 வருடங்கள் 29 வந்தா 20 வருடம் கடந்து விட்டது. தமிழக வழக்கறிஞர்கள், especially active practicing advocates and advocates of Madras High Court, நம்ம மனசுல ஒரு ஆறாத வடு, இன்எரேசபிள், எவர் லாஸ்டிங், எவர் கிரீன், பெர்பச்சுவல் ஒரு பர்மனன்ட் ஸ்கார் அப்படிங்கிறது தான் ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுக்காக கொலைவெறி தாக்குதல் வழக்கறிஞர்கள் மீதும் அண்ட் ஹானரபிள் ஜட்ஜஸ் மீதும் காவலர்கள், போலீஸ் நடத்திய அந்த காட்டு மிராண்டி அட்டாக் தான், ப்ரூட்டல் அட்டாக், பார்பரிக் அட்டாக் தான் 2009 February 19. சரி, அன்றைக்கு இருந்த ஆனரபிள் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையிலான அமர்வு ஏதோ ஒரு உத்தரவு போட்டாங்க. என்ன ஆச்சு? மிஸ்டர் பிரதர் அட்வொகேட் அறிவழகனை கேட்டால் அவர் சொல்வார், த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் MHA. என்ன ஜஸ்டிஸ் கிடைச்சது சொல்லுங்க. அன்றைக்கு எந்த ஆட்சி தமிழகத்தில் இருந்தது? நம்ம அந்த ஆட்சியை தானே மறுபடியும் ஆதரிச்சுட்டு இருக்கோம். நம்ம அவர்கள் நாலேஜே இல்லாம, அன்றைக்கு இருந்த முதல்வர் நாலேஜ் இல்லாம, அவர் தான் போலீஸ் மந்திரி, அன்றைக்கு இருந்த டிஜிபி நாலேஜ் இல்லாம, அன்றைக்கு இருந்த ஹோம் செக்ரட்டரி நாலேஜ் இல்லாம, எதுவுமே இல்லாம ஹைகோர்ட் கேம்பஸ்ல ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் பர்மிஷனா, ஹானரபிள் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் பர்மிஷன் எதுவும் இல்லாம எப்படி இந்த தாக்குதல் நடந்திருக்கும்? யாராவது நம்ம யோசிச்சோமா? அதுல பாதிக்கப்பட்டவர்கள், அதுல லிம்பெல்லாம் இழந்தவர்கள், அதான் நிச்சயம். அதுல சில கருங்காலிகள் என்று சொல்றோம் பாருங்க, பிளாக் ஷிப்ஸ், அதுலயே நமக்கு எதிராகவே நம்மை சார்ந்த வழக்கறிஞர்களை சாட்சியம் IPS ஆபீஸ்க்கு எதிராக அளிச்சிருக்கிறதெல்லாம் தகவல் வந்தது. அன்றைக்கு பதியப்பட்ட FIR என்னாச்சு? அதில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததா? எந்தெந்த IPS ஆபீசர்ஸ் மேலெல்லாம், எந்தெந்த இன்ஸ்பெக்டர், SI, காவலர்கள் மேலெல்லாம் அன்னைக்கு நம்ம குற்றத்தை சுமத்தினோமோ அவர்கள்லாம் ஹை லெவல் ரேங்க் பதவி உயர்வு ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க எல்லாருமே. அன்றைக்கு உத்தரவை கொடுத்த அமர்வில் இருந்த ஒரு ஆனரபிள் ஜஸ்டிஸ் K. சந்துரு அவர்கள், அவர் இப்ப இருக்காரு. அவர் தான் கேட்கணும், நீங்க போய் என்ன ஆச்சுங்க, நீங்களாம் உத்தரவு போட்டீங்க, எத்தனையோ நீங்க சீர்திருத்தங்கள் பண்றீங்க, எத்தனையோ ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்றீங்க, புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றீங்க, இந்த February 19 அட்டாக்கை பத்தி ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுங்க, ஏன்னா நீங்க தான் அந்த உத்தரவுல நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் தி ஹானரபிள் பெஞ்ச். ஜெய் பீம்லாம் படத்துல கொண்டு வந்தீங்க உங்களுடைய ஒரு கேஸ் எல்லாம். தமிழக அரசு உங்களுக்கு எந்த ஆட்சி அன்றைக்கு இருந்ததோ அன்றைக்கு இருந்த ஆட்சி உங்களை பல கமிஷனுக்கு உங்களை சேர்மனா போட்டிருக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஹானரபிள் ஜஸ்டிஸ் K. சந்திரோட்ட போய் இன்டர்வியூ பண்ணுங்க. சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு. எல்லாம்
ஏடிஜிபி டிஜிபி லெவல்ல போய் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க. தூத்துக்குடிக்காக ஒரு கமிஷன் அவங்க ரிப்போர்ட்டாக கொடுத்தாங்க. இதுல என்னதான் நடந்தது, யார் உத்தரவுல அன்றைக்கு தடியடி நடத்தப்பட்டது, மூர்க்கத்தனமாக காட்டுமிராண்டித்தனமாக வழக்கறிஞர்களையும் இப்ப இல்ல ஹானரபிள் ஜஸ்டிஸ் கே சுகுணா அவர்களையும் ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் ஜஸ்டிஸ் அவர்களெல்லாம் தாக்கினாங்க. என்ன என்ன நடந்தது? வாட் வாஸ் ஹேப்பன் ஆக்சுவலி? யார் உத்தரவு பிறப்பிச்சாங்க? எப்படி ஹைகோர்ட்ல ஒரு பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டர்டு ஹைகோர்ட்ல ஒரு தமிழ்நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட், எப்படி போலீஸ் நுழைஞ்சு யார் உத்தரவுல இந்த தாக்குதலை நடத்தினார்கள்? ஏதாவது நம்ம ஆன்சர்ஸ் ஏதாவது நம்ம கையில் இருக்கா? இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் தாக்குதல் நடத்தினமோ அவங்கள கொண்டாடிட்டு இருக்கோம். எந்த அரசியல் தலைவர் அன்றைக்கு தாக்குதல் நடக்கும் போது தமிழக முதல்வராக இருந்தாரோ அவருக்கும் நம்ம தான் வாதாடி 2:30 மணிக்கெல்லாம் அவருக்கு ஸ்பெஷல் செட்டிங்லாம் நம்ம கான்ஸ்டியூட் பண்ணி மெரினா பீச்சில் அவருக்கும் ஒரு இடத்த வாங்கி கொடுத்தோம். அதனால வழக்கறிஞர்களும் அரசாங்கமும் நகமும் சத இல்லை. வழக்கறிஞர்கள் இல்லாம அரசாங்கம் நடத்தவே முடியாது. என்ன அந்தந்த கட்சி வரும்போது அந்த பார்ட்டி பேஸ்டு வழக்கறிஞர் அணியை சார்ந்தவர்கள் அரசு வழக்கறிஞர்களாக அந்த பீரியடுக்கு நியமிக்கப்படுகிறார்கள். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் தேர் இஸ் a matter. ஒரு டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்மெண்டா? ஏதாவது நம்ம ஸ்டெப் எடுத்திருக்கோமா? பிளாக் டேன்னு சொல்றோம், அராஜகம் ஒழிக அப்படின்னு கோஷம் போடுறோம். என்ன ரிசல்ட்? அல்டிமேட்லி ஜீரோ தான். குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைச்சது. அந்த பதவி உயர்வு கிடைத்தவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் வச்சு அசோசியேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெரிய பதவிக்கு போனவங்க எல்லாம் அவனுக்கு அப்பியர் ஆறாங்க. ஒரு கண்டெம்ட்ல அவருக்கு அப்பியர் ஆகி அவரை விடுதலை பண்றாங்க. என்னோட கண்டெம்ட் சின்ஸ் ரிட்டையர்டு ஆனரபிள் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அமர்வு நடந்து கொண்டிருக்கும் போது நான் கண்ணாலேயே பார்த்தேன். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு சர்க்கிளில் தான் நம்ம இன்னும் உழன்று கொண்டிருக்கிறோம். சர்க்கிளில் தான் நம்ம சுழன்று கொண்டிருக்கிறோமே ஒழிய அதோட மறந்துடுறோம். அடுத்த February 19th வர வரைக்கும் மறந்துடுவோம். நம்ம மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அந்த சீனை பார்த்த அந்த ஞாபகங்கள்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அப்ப என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, எல்லாருமே அவ்வளவுதான், ரைட், ஓகே, நடந்து போச்சு. நடந்ததை நல்லவையாக இருக்கட்டும் கெட்டவையாக இருக்கட்டும் நடந்ததை மறப்போம், மன்னிப்போம், இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதே நம்ம அட்வொகேட்ஸ் எல்லாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து யார் நம்ம மேல் தாக்கல் நடத்தினாங்களோ அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து தாக்கல் நடத்தினா நம்ம சும்மா விட்டுருவாங்களே? சொல்லுங்க. உடனே FIR, ரிமாண்டு, பார் கவுண்டில் ப்ரோஹிபிட்டரி ஆர்டர், அதுக்கப்புறம் கண்டெம்ட், ஜோலி முடிஞ்சி அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா நான் கண்ணால 2 பேரை பார்த்தேங்க. இயற்கை
2 பேரும் புழு பூத்து இல்ல செத்து போனாங்க. அந்த மாதிரி நடந்தாதான் வேற இதுல எந்த நியாயமும் கிடைக்க போறது இல்ல. இதுக்கு எந்த ஆன்சரும் கிடையாது. யாருக்கு தண்டனையும், அதாவது எர்ரிங் போலீஸ் அபிஷியலுக்கு ஒரு சின்ன சரிவாசமும் கிடையாது, பெனால்ட்டியும் கிடையாது, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனும் கிடையாது, டிஸ்மிஸலும் கிடையாது. அதாவது ஏதோ ஒரு ஆர் சுந்தரராஜன் ஒரு படம் ஒன்று வரும். அது ஐ மீன் லேட் மிஸ்டர் விஜயகாந்த் நடிச்ச படம்னு நினைக்கிறேன். ஏதோ வைதேகி காத்திருந்தால்னு ஒரு சின்ன ஞாபகம். அதில் அந்த பசங்கள்லாம் சொல்லிட்டு போவாங்க, போங்கடா நீங்களும் உங்கள் கல்யாணமும். அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். மனசு ரொம்ப வலிக்குது, இதயம் ரொம்ப கணக்குது. ஜெய் ஹிந்த்.